நம்ம வாழ்க்கையில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறது. நம்ம என்ன பண்ணாலும் யாராவது ஒருத்தருக்கு அது பிடிக்காம போயிடும். நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தா, இதை இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நம்ம அமைதியாக இருந்தால் ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, இவங்க ரொம்ப மாறிட்டாங்கப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருந்தா, கடைசியில் நம்ம யாருன்னு நமக்கு தெரியாமலே போயிடும். உண்மையிலேயே சொல்லணும்னா, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு வாழ முடியாது. நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கோமா? நம்ம பொறுப்புகளெல்லாம் கரெக்டாக பண்ணுறோமா? நம்ம மனசுக்கு சரின்னு தோன்றதை நேர்மையாக பண்ணுறோமா? அப்படியே அதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு யாராவது நம்மளை புரிஞ்சுக்கலனா ஒவ்வொரு டைமும் நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமே இல்லை. சில விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது தான் பெட்டர். முக்கியமான ஒரு விஷயம், மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழாமல் இருக்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையை வாழ போகிறது நம்ம தான். நம்ம டிசிஷன்ஸோட எண்டை ஃபேஸ் பண்ண போகிறதும் நம்ம தான். அதனால் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு நமக்கே நம்மளை பிடிக்கிற மாதிரி வாழ கற்றுக்கணும். யாருக்கும் பிடிக்காதவங்களா இருக்கணும்னு சொல்லலை, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லவங்களா இருங்க. உங்கள் வாழ்க்கையை நேர்மையாக வாழுங்க. மீதி எல்லாமே அவங்க ஒப்பீனியன், நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான்.